ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். இந்த நாள் விசேஷமான நாள். சாம்பல் புதன், ஆஷ் வெனஸ்டே எனப்படக்கூடிய ஆண்டவருடைய சிலுவை பாடுகளுக்கு துவக்கமான ஒரு நாள். நிறைய சபைகளிலே இதில் விசேஷமான ஆராதனைகள் நடைபெறுவதுண்டு. இந்த காலங்களை எதற்கு ஒப்பிடுகிறோம்? லெந்து நாட்கள் என்று நாம் சொல்கிறோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை தவிர 40 நாட்கள், இதை லெந்து நாட்கள் என்று சொல்கிறோம். இது ஒரு ஆவிக்குரிய வசந்த காலம் என்று சொல்லப்படுகிறது. எப்படி இலைகள் எல்லாம் முழுவதும் உதிர்ந்து புதிய இலைகள் தோன்றுவதை வசந்த காலம் என்று நாம் சொல்கிறோமோ, அதே போல நம்மில் இருக்கிற தேவையற்ற வீணான மாய்மாலமான காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகி அல்லது அவைகளை நம்மை விட்டு விலக்கி புதிய ஸ்பாவங்களை தரித்து கொள்வதுதான் இந்த ஆவிக்குரிய வசந்த காலமாகிய லெந்து நாட்கள். இதை குறித்து சில வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். பொதுவாக இதிலே விசேஷமான சில காரியங்களை நாம் கடைபிடிப்பதுண்டு. சிலர் பூ வைப்பதில்லை, பலர் மாமிச உணவுகளை விட்டு விடுவது உண்டு. இந்த காலகட்டங்களிலே பொதுவாக பெரிய விசேஷங்கள், வைபவங்கள் எதுவும் இதிலே நடப்பதில்லை. இது போன்ற பல காரியங்கள் இதை சிறப்பிக்கும்படி நாம் செயல்படுத்துகிறோம். நிறைய ஆவிக்குரிய கூட்டங்கள் ஆலயங்களிலே நடத்தப்படுகிறது, கன்வென்ஷன் கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. இதற்கு காரணம் என்ன? ஆண்டவரோடு நாம் நிறைய நேரம் செலவிட வேண்டும் என்பதற்காக. ஒருவேளை கருப்பு ஆடை அணிவது அல்லது நாம் இதை விட்டு விடுகிறேன் அதை விட்டு விடுகிறேன் என்று சொல்வதல்ல. நாம் ஆண்டவரோடு எந்த அளவிற்கு நெருங்கி செல்கிறோம் என்பதை இந்த காலங்களிலே தியானிப்பதும், இந்த காலங்களிலே நெருங்கி செல்வதற்கான முயற்சிகளை எடுப்பதும் தான் சரியானதாக இருக்கும். சாம்பல் புதன் என்று சொல்கிறோமே, இந்த சாம்பல் எதை குறிக்கிறது? இந்த சாம்பல் நாம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள், மண்ணானவர்கள் என்ற ஒரு அடையாளத்தை காண்பிப்பதாக இருக்கிறது. யோபு 42:6 சொல்கிறது, ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். யோபு அந்த துக்கத்தின் பாதையிலே நடந்து கடைசியிலே, அந்த கடைசி அதிகாரத்திலே இந்த வசனம் தரப்பட்டிருக்கிறது. அவன் எல்லாவற்றையும் பேசி முடித்து விட்டு கடைசியிலே, நான் ஒன்றுமில்லை, நான் என்னையே அருவருக்கிறேன், தூளிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்கிறான். ஆம், ரெட்டு உடுத்துதல், அதாவது சாக்கு ஆடையை அணிந்து கொள்ளுதல், சாம்பலிலே உட்காருதல் என்பது துக்கத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இவர் சொல்றான்ல, மனஸ்தாபப்படுகிறேன், நான் மனம் வருந்துகிறேன், நான் ஒன்றுமில்லை, ஆண்டவருக்கு முன்பாக நான் மண்ணானவன் என்பதை உணர்த்துகிறது தான் இந்த ஆஷ் வெனஸ்டே, சாம்பல் புதன் என்று சொல்லப்படுவது. இன்னொரு முக்கியமான வார்த்தை அதிலே சொல்லப்பட்டது, நான் மனஸ்தாபப்படுகிறேன். பொதுவாக இந்த காலகட்டத்திலே நாம் எவ்வளவு அதிகமான நேரம் ஆண்டவரோடு செலவிடுகிறோம் என்பது முக்கியமானது. வெறுமனே ஜெபம் மாத்திரம் அல்ல, பிரேயர் அண்ட் பெனன்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்கிறோம். ஜெபமும் மனஸ்தாபப்படுதல், மனம் வருந்துதல். மனம் வருந்துதல் என்பது சாதாரணமாக நாம் ஏதாவது வருத்தமாய் நடப்பதை குறித்து வருந்தி கொண்டிருப்பதல்ல, சோகமான ஒன்றை குறித்து. இது என்னுடைய பாவத்தை குறித்து வருந்துவது, என்னுடைய துர்க்குணத்தை குறித்து வருந்துவது, நான் ஆண்டவரை விட்டு எவ்வளவாய் பின்மாற்றம் அடைந்திருக்கிறேன் என்பதை எண்ணி வருந்துவது. அதுதான் இந்த மனஸ்தாபம். இந்த காலகட்டத்தை அவரை விட்டு விலகி இருக்கிற நாம் அவரோடு நெருங்கி செல்ல ஏற்றதாக மாற்றிக்கொள்வோம். எப்படி புதிய இலைகள் இந்த வசந்த காலத்திலே வருகிறதோ, அது போல அவருக்கு பிரியமான ஸ்பாவங்கள் நமக்குள்ளே வரட்டும். அதற்கேற்ற சுத்திகரிப்பு நமக்குள்ளே உண்டாகட்டும். வெறும் சோகம் அல்ல, சோகமாயிருப்பதோ பெருமனை துக்கம் கொண்டாடுவதோ போதாதது. நாம் ஆண்டவரிடத்திலே நெருங்கி செல்ல ஜெபமும் வேத வாசிப்பும் அவசியம். அவரது குணாதிசயங்களை நாம் அணிந்து கொள்ள, நமக்குள்ளே பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. சில நேரத்திலே நாம் நம்முடைய ஆடை அலங்காரத்திலே ஒரு சிம்பிளிசிட்டி அல்லது ஒரு இந்த நோன்பு நாட்களை
அனுசரிக்கும் போது வித்தியாசமாய் உடுத்தினால் அதிலே நாம் திருப்திப்பட்டு விடக்கூடாது. நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களிலே ஒரு ஸ்ட்ரிக்ட் பிராக்டிஸ், கடினமான எதையாவது நாம் செய்தோமானால் அதை நினைத்து நாம் திருப்திப்பட்டு கொள்ள கூடாது. மாறாக ஒரு வசனத்தை வாசிப்போம், அது நமக்கு விளக்கமாக சொல்லும். ஏசாயா 29:13 சொல்லப்பட்ட அதே வசனம் மத்தேயு 15:8 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ என்னை விட்டு தூரமாய் விலகி இருக்கிறது என்று. நம்முடைய நிலை இதுதான். உதடுகளினாலே அவரை பாடுகிறோம், உதடுகளினாலே அவரை துதிக்கிறோம், அவரை கனம் பண்ணுகிறோம். குறிப்பாக இந்த லெந்து நாட்களிலே அதிகமாய் பக்தியாய் இருப்பதை போல வார்த்தையினாலே நாம் காண்பித்துக் கொள்ளுகிறோம், உடையினாலே காண்பிக்கிறோம், சில ஒழுங்குகளை கடைபிடிப்பதனாலே காண்பிக்கிறோம். அது போதாது. வசனம் இப்படி சொல்கிறது, அவர்கள் இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறது. இன்று ஆண்டவருடைய வருத்தம் அதுவாகத்தான் இருக்கிறது. உதட்டினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ என்னை விட்டு தூரமாய் இருக்கிறது. தூரமாய் போயிருக்கிற நாம் அவரிடமாய் திரும்பி அவருக்கு அருகில் வருவதுதான் இந்த லெந்து காலத்தின் உண்மையான நோக்கமாக இருக்கும். ஆண்டவரும் அதைத்தான் விரும்புகிறார். யோபேல் 2:12 மற்றும் 13 இப்படியாக சொல்கிறது, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் வெறுமனே உங்கள் உபவாசம் அல்ல, உங்களது உபவாசம் உங்களை என்னிடமாய் திருப்பட்டும் என்று சொல்கிறார். முழு இருதயத்தோடு இந்த உபவாச நாட்களிலே அழுகையோடு அல்லது புலம்பலோடு நம்ம வருத்தத்தோடு யாரிடம் திரும்புவோம்? அவரிடம் திரும்ப கடவோம். அடுத்தது, எப்படி? நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். யோவேல் தீர்க்கதரிசி வஸ்திரங்களை கிழித்து கொண்டு என்னுடைய பக்தியை, என்னுடைய புலம்பலை, அழுகையை நான் காட்ட வேண்டியதில்லை. வஸ்திரங்களை அல்ல, இருதயங்களை கிழித்து என்னிடமாய் திரும்புங்கள் என்று சொல்கிறார். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்றார். நொறுங்குண்ட இருதயம், broken hearted, உடைந்து உள்ளான மனதிலே ஒரு ரிப்பென்டன்ஸ், ஒரு மனமாற்றம், என்னுடைய தவறுகளை உணர்ந்து, என்னுடைய மீறுதல்களை உணர்ந்து, என்னுடைய பாவ அழுக்கை உணர்ந்தவர்களாக இருதயத்தை கிழித்து அவரிடம் திரும்ப அழைக்கப்படுகிறோம். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார். ஒருவேளை உங்களுடைய என்னுடைய தவறை நான் உண்மையாய் அறிக்கையிட்டு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டால் அவரும் அதை குறித்து வருத்தப்படுகிறார். அவர் இரக்கம் உள்ள தேவன். ஒருவேளை இந்த நாட்களிலே வெறும் வெளிப்படையான பக்தியான காரியங்களை செய்வதோடு நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்ப எடுத்துக்கொள்வோம். அவருடைய ஆட்ரிபியூட்ஸ், அவருடைய பண்புகளை, குணநலன்களை நாம் அணிந்து கொள்ள பிரயாசப்படுவோம். நமக்குள்ளே அந்த பண்புகள் வேரூன்றி வளரட்டும். காய்ந்த உலர்ந்த இலைகள் விழுந்து புதிய இலைகள் முளைத்தெழும்புவதை போல நாமும் வேண்டாத குணாதிசயங்களை விட்டு தள்ளி, அவர் வெறுக்கிறவைகளை விட்டு தள்ளி, அவர் விரும்புகிற ஒன்றாக மாற, அவருக்கேற்ற சுபாவங்களை நாம் புதிதாய் கை கொள்ள, கடைபிடிக்க, நாம் அணிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த தீர்மானத்தை இந்த லெந்து நாட்களின் முதல் நாளிலே எடுப்போம். வெளி பக்தி அடையாளம் அல்ல, அல்லது வெளியே நாம் சோகமாய் வருத்தமாய் இருப்பதாக காண்பிப்பது அல்ல, உண்மையாய் அவரிடமாய் திரும்புவோம். வெறும் ஜெபம் அல்ல, ஜெபம், வேத வாசிப்பு, பெனன்ஸ், துக்கம் கொண்டாடுதல், என்னுடைய வருத்தம், என்னுடைய வேதனை, என்னுடைய பாவங்கள் அதிகமாய் இருக்கிறது, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே என்று சொல்லி அவரிடமாய் திரும்ப இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ளுவோம். இந்த நாட்கள் அர்த்தமுள்ளவைகளாக நமக்கு இருக்கட்டும். தினமும் ஆண்டவர் நம்மோடு பேசட்டும். தினமும் அவர் நம்மை அவருக்கு நேராக திருப்பட்டும். அவரிடமாய் நெருங்கி செல்ல நாம் முயற்சி எடுப்போம். கர்த்தர் தாமே அதற்கு நமக்கு ஒத்தாசை தருவாராக.